வழங்கிய புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறைக்கும் இந்திய அரசு தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்திற்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைமாமணி MS ராஜாவின் புதுவை கண்மணி கிரியேஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் வாளோடு பிறந்த வம்சம் வரலாற்று நாடகம். இந்த வரலாற்று நாடகத்திலே பூலித்தேவராக S. ஜெயசீலன் MCA MCom BL, மாபூஸ்கானாக SN ஏழுமலை, சகுனத்தேவராக T. நந்தகோபால், சிவகிரி பாலேக்தாராக A. சகாயராஜ், லட்சுமி நாச்சியாராக சிறந்த நடிகைக்கான மத்திய அரசு விருது பெற்ற விஜி என்கிற வீரம்மாள். கதை, வசனம், இயக்கம் புதுவை அரசு கலைமாமணி MS ராஜா. இசை J. எட்வின். ஒப்பனை SP மூர்த்தி. உடையலங்காரம் K. விஜி என்கிற வீரம்மாள். இதோ உங்கள் முன்னே வாளோடு பிறந்த வம்சம் வரலாற்று நாடகம். வணக்கத்துக்குரிய ரசிக பெருமக்களே, இந்த தேசத்திற்கு சும்மா கிடைத்து விடவில்லை சுதந்திரம். நமது தேசத்தின் தேசிய கொடி இன்றைக்கு பட்டொளி வீசி பறக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்து எத்தனையோ பேர் தங்கள் இரத்தத்தையும் உயிரையும் தானமாக தந்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இப்படி இந்திய சுதந்திரத்திற்காக 1755ஆம் ஆண்டிலேயே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்பாகவே முதலாக வெள்ளையரை எதிர்த்து போரிட்ட வீர மன்னர் புரட்சி வேந்தர் பூலித்தேவன் என்று அழைக்கப்படும் புலித்தேவரின் வரலாற்றை, வாளோடு பிறந்த வம்சத்தில் பிறந்த ஒரு மாவீரனின் வரலாற்றை இதோ உங்கள் முன்னே படைப்பதில் பெருமை கொள்கின்றோம். இதோ உங்கள் முன்னால் வாளோடு பிறந்த வம்சம் வரலாற்று நாடகம். தென்னாடுடைய சிவனை, என் நாட்டவர்க்கும் இறைவனை, இந்த உள்ளமடையார் கோயிலே ஒளி பிழம்பாய் விட்டிருக்கும் ஒப்பற்ற பரம்பொருள், என் பூனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட உயர்ந்த திருவருள், உமது அருளால் அனைத்தும் நலமாகவே நடக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை என்றைக்குமே இந்த புலித்தேவனுக்கு இருக்கிறது. இருப்பின் தொடர்ச்சியாக நெல்லை, களக்காடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று எத்தனை போர்க்களங்கள், எவ்வளவு ரத்தம்! எங்கிருந்தோ வந்த எத்தர் கூட்டம் இன்றைக்கு எமது தாய்மண்ணையை பறிக்க எக்காலம் விட்டு துடிக்கிறார். தஞ்சம் என்று வந்த தருக்கர் கூட்டம் இன்றைக்கு எமது தமிழ் மண்ணையே களவாட துடிக்கிறார். இறைவா, இது எந்த வகை நியாய்? உள்ளமுடையாரே, உம்மை தலைவணங்கி வேண்டுகிறேன். இதற்கெல்லாம் விரைவிலேயே ஒரு முடிவைத்தார். இந்த தமிழ் மண்ணிற்கு ஒரு நல்ல விடி வைத்தார். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். வணங்குகிறேன் மன்னா. இறைவனோடு தாங்கள் தனிமையில் இருக்கும் இத்தருணத்தில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இந்த அவனிலே யாருக்கும் அஞ்சாத
நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னோடு இருந்து என்னை காக்கும் எனது அன்பு மனைவி லட்சுமி நாச்சியாருக்கு நான் தலை குனிந்து நின்றாலே மனம் பதறுகிறது அல்லவா? இந்த புலித்தேவன் எங்கும் எப்போதும் ஏன் இறைவன் முன்னால் கூட தலை குனிய கூடாது என்பதுதானே உனது ஆசை? அப்படி இல்லை மன்னா. என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். அந்த தலையை தாழ்ந்து விட்டால் பிறகு வாழ்ந்து என்ன புண்ணியம்? இது தாங்கள் அறியாதா என்ன? ஈசன் எதிரில் தவிர வேறு எங்குமே தங்களின் தலை தாழாது என்பதை இந்த லட்சுமி நாச்சியார் நன்றாகவே உணர்ந்திருக்கிறார். இருப்பினும் என்ன தேவி குழப்பம்? இந்த உள்ளமுடையார் சந்நிதியிலே சற்று உள்ளமுறைய வேண்டினேன், அவ்வளவுதான். மற்றபடி எனது நெஞ்சத்திலே கவலையும் இல்லை, கலக்கமும் இல்லை. கவலையும் கலக்கமும் உங்களை கண்டால் காது தூரம் ஓடிவிடுமே. புலித்தேவரை கண்டால் புலி கூட பயந்து நடக்குமே. நேற்று கூட மதுரை மாநகரமே உங்களை மருந்து பார்த்ததாமே. ஓ, அதை பற்றி சொல்கிறாயா? நேற்று முன்தினம் மதுரை மாமன்னர் விஜயரங்க சொக்கநாயக்கரிடமிருந்து ஒரு அவசர ஓலை வந்ததாக உனது அண்ணன் சமணத்தேவன் தான் கொண்டு வந்து காண்பித்தார். மதுரைக்கு வடக்கு பகுதியிலே யாருக்கும் அஞ்சாத புலிவன் அப்பாவி மக்களை எல்லாம் கொன்று குவித்து வருவதாகவும், மதுரை வீரர்களின் வாளுக்கும் வேலுக்கும் இறங்காத அந்த புலியை அடைத்துத் தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தார் மதுரை மாமன்னர். உடனே நீங்கள் சென்றீர்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் புலியை கொன்றீர்கள். மட்டுமா, புலியின் வாளை பிடித்து தலைக்கு மேலே கரகர என சுழற்றி தரையில் அடித்து அதன் நெஞ்சை பிளந்து அதன் கதையை முடித்தீர்கள். படித்தோனே ஏதோ வேண்டுகோள் வந்தது, வேலை முடித்து கொடுத்தேன், அவ்வளவுதான். என்ன செய்வது? இந்த பூலித்தேவனுக்கு நம்மூர் பிரச்சனைகளை விட நாட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது. இந்த நெற்கட்டான் செவல் பகுதியிலே நித்தம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் பக்கத்து பாளையக்காரர்களின் பஞ்சாயத்துகளும் நம்மிடம் தானே வருகின்றன. அப்படி ஒரு பஞ்சாயத்து இப்போது தங்களின் நாடு வந்துள்ளது. அதை பற்றி தங்களிடம் கூறத்தான் இவ்வளவு அவசரமாக நான் இங்கு வந்தேன். அப்படியா? அப்படி என்ன அவசரமான பஞ்சாயத்து? சொல்தேவி. நமது பக்கத்து பாளையங்களான இளவந்தூர், ஈராட்சி இரண்டு பாளையங்களுக்கும் இடையில் எத்தனையோ ஆண்டு காலமாக எல்லை தகராறு இருந்து வருகிறது. இது எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இப்பொழுது நிலைமை முற்றி போய் இரண்டு பாளையங்களும் போர் தொடுத்துக் கொள்ளும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டதாம். அதனால் தாங்கள் உடனே வந்து பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்று இரண்டு பாளையக்காரும் தாங்களுக்கு அவசர உரை அனுப்பியுள்ளார்கள். அப்படியா? இதை நான் எப்போதோ எதிர்பார்த்தேன். நல்ல வேளை, சாவதற்கு முன்பாவது சமாதானம் பேசலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இப்படி தமிழகத்தின் ஒவ்வொரு குறுநில மன்னனும் குறுகிய எண்ணத்தோடு பிரிந்து கிடப்பதால் தான் எங்கிருந்தோ வந்த நாடோடி கூட்டம் இன்றைக்கு நம்மையே அடிமைப்படுத்த துடிக்கிறார்கள். இது என்றைக்குத்தான் இந்த தமிழன் புரிந்து கொள்ளப் போகிறானோ தேவையில்லை. அடிமை இருள் அகன்று சுதந்திர சூரியன் பிரகாசிக்க தனது இரத்தத்தாலேயே புதிய சரித்திரத்தை எழுத இந்த புலித்தேவன் என்றைக்கும் தயாராகத்தான் இருக்கிறார். ஆனால் புரியவில்லை எனும் தமிழர்களுக்கு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை உணரவில்லையே நம் தமிழினம். வெள்ளையர்களின் பிரித்தாடும் சூழ்ச்சியால் பிரிந்து கிடப்பது மன்னர்கள் மட்டுமல்ல தேவி, தமிழனின் மானமும் சரிந்துதான் கிடக்கிறது. இந்த சமுதாயம் சீர்பட காலம் எட்டத்தில் இல்லை, கிட்டத்தில் தான் இருக்கிறது. எல்லாம் அவன் செய். ஓ நமச்சிவாய.